ஹாய் மக்களே. வந்து ஒரு கமெண்டில் வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தார் என்கிட்ட. என்ன கேட்டிருந்தாருன்னா, நம்ம டே 1லேருந்து டே 10 வரைக்கும் எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களா. ஸோ நான் வந்து அதுக்கு சொல்கிறேன். இப்போது டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போது வந்து நம்மளுக்கு டே 13 ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோன்னா 15,000 சில்லரை பார்த்துட்டோம். நம்ம அந்த 15,000 சில்லறையில் வந்து நம்ம வண்டி செலவு, அதுக்கப்புறம் வண்டி டியூ வேறு கட்டணுங்க, அது வேறு கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்தது போங்க நம்மளுக்கு இப்போது கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா 9,500 அந்த சம்திங் தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா ஓகே. நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம முடிஞ்ச அளவு வந்து இது டே 13 இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டே 13லேருந்து அடுத்து நம்ம வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து 20 to 25 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா, நம்ம பேலன்ஸ் வந்து அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடலாம். நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே மக்களே. அடுத்து வந்து ரெண்டாவது ஒரு ப்ரோ கேட்டிருந்தார். ப்ரோ, ஜொமேட்டோவில் வந்து ஸோ நம்ம 18 மணி நேரம் வேலை பார்த்தா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக நான் சொல்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக 15ஆம் தேதி 12 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 12 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த இதை வந்து நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா, நம்ம டோட்டலாக வந்து காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எவ்வளோ வந்துச்சுன்னா 1890 வந்துச்சு. ஓகேவா, இதை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நைட்டு 12 மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிரும்ல. ஸோ அதில் வந்து 925 பார்த்துருக்கோங்க. சாரி, 924 பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா 2800 சில்லற ப்ராஃபிட்டு. நான் எவ்வளோ ப்ளஸ் பண்ணி போடுறேன் அது கரெக்டாக தெரியல. 2800 சில்லற வந்து ப்ராஃபிட்டுங்க நமக்கு. அதாவது டே 13ல் 18 மணி நேரம் ஒர்க் பண்ணி 2800 நம்ம சம்பாரிச்சிருக்கோம். இதில் எவ்வளோ பெட்ரோல் போயிருக்குன்னா கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம், கரெக்டாக வந்து நம்ம 699 பெட்ரோல் போட்டாங்க. எவ்வளோ போட்டோன்னா 400 போட்டோம். ஆல்ரெடி பெட்ரோல் வந்து உள்ளே 2 லிட்டர் கிடந்துச்சு, டேங்க்கில் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் 948 ஓடி இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 249 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. 249 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அப்போ என் வண்டி வந்து 80 தரும். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 24 கூட வச்சுக்கிறோம். 3 லிட்டர் பெட்ரோல் காலியாக இருக்குது. 2800 நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோங்க. ஸோ 2500 நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அந்த அமௌண்ட்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து 9000 ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டேங்க, ஓரளவு முடிச்சாச்சு. அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து வந்து ரெண்ட்டு கொடுக்கணும், பைக்கு டியூ கட்டணும், அந்த மாதிரி போயிடுமா. அதனால் வந்து நம்ம ஒரு மந்த்துக்கு வந்து 20 நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக வந்து 90 டேஸில் வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு லாங் ட்ரிப்பை சொன்னேன்னே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து இது டே 13 புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இப்போ வாங்க நம்ம டே 13க்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி டே 13ங்க. இன்றைக்கி என்னடா டே 13 கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜொமேட்டோவில் 90 நாள் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 90 நாள் சேலஞ்சில் வந்து நம்ம ஒரு பல்க் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு லாங் ட்ரிப்பு போக போகிறாங்க. அது எங்கே போக போகிறோன்றதை நம்ம வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டே 13ல் வந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஸோ லைட்டாக தான் தூரிக்கிட்டே இருக்குது, ரொம்பலாம் பெய்யல. ஒரு நாள் ஃபுல்லாக தூரிக்கிட்டே தான் இருக்கும் போல். ஸோ தூரிக்கிட்டே இருக்கனால வந்து கோப்ரோ வந்து நம்ம ஹெல்மெட்டில் மாட்ட முடியாது. ஸோ என்னென்ன ஆர்டர் வருது, எங்கெங்கே நம்ம பிக்கப் பண்ணுறோம், அந்த மாதிரி இது மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டருக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் தராங்க அந்த இது மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே மக்களே, ஏன்னா மழை பெய்யுது, நம்ம வந்து பைக் ஓட்டிகிட்டே இந்த vlog பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து ஃபுட் ரெடி வந்துருச்சு. நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் லொகேஷனில் போய் கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, ஒரு வழியாக மழை வந்து நின்றுச்சுங்க. காலையிலேருந்து நம்ம லாகின் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் நல்லா தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து மழை நின்று ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா விரிச்சிருச்சு மழை. ஸோ காலிலேருந்து மெதுவாக தூரிக்கிட்டு தாங்க இருந்துச்சு, ரொம்பலாம் பெய்யலை, லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு.
தூரிக்கிட்டே இருக்கனால வந்து நம்ம கோப்ரோ மாட்ட முடியல. ஓகே மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 3:27 சாரி 3:37. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 7 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. அமௌண்ட் வந்து 533 ரூபா வந்திருக்கு. ஆர்டர் ஏர்னிங்ஸு வந்து 382. அதுக்கப்புறம் 131 ரூபா இது போட்டிருக்காங்க சர்ஜி பே. அதுக்கப்புறம் கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 20 ரூபா வந்திருக்குங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா 533 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு ஆர்டர் வந்திருக்கு மக்களே, 68 ப்ளஸ் சர்ஜி பே 18. ஸோ இந்த ஆர்டர் வந்து 80 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கஸ்டமர் கேரில் போய் கொடுத்துடலாங்க. 06 தேங்க்யூ. ஹாய் மக்களே, ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுங்க ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ தான் ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்னா கரெக்டாக வந்து 5 கிலோமீட்டருங்க. 5 கிலோமீட்டர் போகிறோம். இந்த ஆர்டரை போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஆர்டரில் அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஹாய் மக்களே, இப்போ கரெக்டாக மணி 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த 6 மணி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 10 ஆர்டருக்கு வந்து 735 ரூபா பார்த்துருக்கோங்க. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க. சர்ஜி பே வந்து 185 ரூபாய்க்கு வந்திருக்கு. கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 40 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 510 ரூபா வந்திருக்குங்க. மொத்தமாக 735 ரூபா வந்திருக்கு. அதாவது 12 மணிலேருந்து இப்போது மணி 6 மணி வரைக்கும் அவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போது இந்த ஆர்டருக்கு அடுத்து ஒரு 2 ஆர்டர் பார்ப்போம். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிக் அவுட் போயிடலாங்க. ஓகேவா? அதாவது 7 to 9க்கு போயிடலாம். ஓகே, இப்போ அந்த ஆர்டரை போய் அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்டினியூ பண்ணுறீங்க. அண்ணா 4612ண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அண்ணா 0578. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் மகளே, கரெக்டாக மணி வந்து இப்போ 8:40 ஆச்சுங்க. நம்ம இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ நம்ம காலையில் 12 மணிலேருந்து இப்போது 8:40 வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1221 ரூபா பார்த்துருக்கோங்க. எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருக்கோன்னா 14 ஆர்டர் முடிச்சாச்சு. அந்த 14 ஆர்டருக்கு முடித்த உடனே ஒரு இன்சென்டிவ் கொடுப்பான். ஸோ அந்த இன்சென்டிவ்லாம் சேர்த்து 1221 ரூபாங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை டக்குனு போய் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்த ஆர்டரை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆமாம், அந்த சந்துக்குள்ளே வந்துட்டேன் மேம். ஓகே மேம், வாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மக்களே, கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. இந்த இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. 700 மீட்ரு பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப்பு, 55 + 24 சர்ஜி பே போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். 2731 2731. ஃபுட் ரெடி வந்துருச்சு. நல்லா இருக்கேடா. 2731 இன்னும் ரெடி வரலையாண்ணா? இன்னும் ரெடி வரலையா? என்னண்ணே நீ 13? ஆமாம். ஓகே, தேங்க்யூ. வரணும் பார்ப்போம். ஒரு வழியாக வந்து நம்ம அந்த 2வது பிக்கப் பண்ண ஆர்டர் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோம் அப்படின்றத சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க. 1376 ரூபா பார்த்துருக்கோங்க. 16 ஆர்டர் முடிச்சிருக்கோங்க. ஓகே மக்களே, நம்மளுக்கு வந்து அது முடிக்கவும் கரெக்டாக இப்போ வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க.
சரியான ஆர்டர் அது, மல்டி ஆர்டரு. அமௌண்ட் எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அந்த சைடில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த ஆர்டர் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் கீழே கொடுத்துட்டு நான் டேரெக்டாக வந்து 10 இல்லாட்டினா 10:30 அப்படியே கன்டினியூ பண்ணுறீங்க. ஓகேவா? நான் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஆர்டரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்டினியூ பண்ணலாம். ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 10:50 ஆகிடுச்சு. ஸோ இந்த 19 வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 19 ஆர்டர் பார்த்துருக்கோம். அமௌண்ட் வந்து 654 ரூபா பார்த்துருக்கோங்க. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி பண்ண வந்தோம். டெலிவரி பண்ணியாச்சுங்க, ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து 10லேருந்து ஒரு 10:30 வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் இல்லாமல் தான் இருந்தோம். ஆர்டர் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்துச்சு. இப்போ தான் டெலிவரி கொடுத்தாச்சுங்க. 19 ஆர்டர் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேங்க. ஆர்டரை வந்து நான் எத்தனை வருஷம் வேலை பார்த்தேன்றது வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துருப்பீங்க, வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் அப்படியே ஆர்டர் கண்டினியூ பண்ண போகிறேங்க. வாங்க நம்ம அடுத்த ஆர்டரில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் மக்களே, இது வந்து மறுநாளில் எடிட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து 12 மணிலேருந்து காலைல 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம்னா 1890 ரூபா பார்த்தோங்க. இதில் ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 1141. அதுக்கப்புறம் சர்ஜிபே மட்டும், அதாவது மழை பெஞ்சால் சர்ஜிபேன்னு போடுவாங்க, 379 ரூபாங்க. அதுக்கடுத்து கஸ்டமர் இப்போ 70 ரூபா. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற இன்சென்டிவ் ஒரு 300 ரூபா. எல்லாத்தையும் சேர்த்து 1890 ரூபா. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம 12 மணிக்கு மேலே நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும், நான் 7 மணி வரைக்கும் ஓட்டினேன். 6:50 வரைக்கும், 6 மணி வரைக்கும் தான் ஓட்டினே கிடையாது. கடைசியாக 6 to 7 புக் பண்ணி 6:50 வரைக்கும் ஓட்டினேங்க. ஸோ மொத்தமாக அதில் வந்து 924 ரூபா கிடச்சிச்சு. நைட்டு 12 மணிலேருந்து 6:50 வரைக்கும், காலைல 6:50 வரைக்கும். மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 2890 ரூபா பார்த்துங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் வந்து புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். எதுவும் ஜொமேட்டோ மூலமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பைக்கு என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து 14 சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாய் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. பாய் மக்களே.